நாமக்கல் பிஜிபி பார்மசி கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்த யோகேஷ் எனும் 20 வயது மாணவர் தற்கொலை என புகார் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரித்திவ் வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரித்திவ், விவரங்கள் என்ன? கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த ரங்கபாஸ்கர் என்பவரது மகன் யோகேஷ். இவர் நாமக்கல் அடுத்த பரமத்தி அருகே உள்ள பிஜிபி பார்மசி கல்லூரி விடுதியில் தங்கி 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் காலையில் கல்லூரி விடுதியில் ஆசிரியர்கள் சோதனை மேற்கொண்டதாகவும் அப்போது யோகேஷ் அறையில் கஞ்சா இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை கைப்பற்றிய ஆசிரியர்கள் மாணவன் யோகேஷை கல்லூரி பேராசிரியர் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை என்ற பெயரில் மாணவனை தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் மாணவன் சம்பவம் தொடர்பாக பெற்றோரை அழைத்து வருமாறு கல்லூரி நிர்வாகம் சார்பில் கூறிய நிலையில் இதனால் மனமுடைந்த மாணவன் கல்லூரியின் 4வது மாடியில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் பின்னர் சக மாணவர்கள் யோகேஷின் உடலை கைப்பற்றி பிரேத சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதித்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் யோகேஷ் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பின்னர் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனை கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக பரமத்தி காவல்துறையினர் தற்போது கல்லூரியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் மாணவன் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து தற்போது மருத்துவமனை வளாகத்தின் முன்பு 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்லூரி வகுப்பை புறக்கணித்து இறப்பிற்கான காரணத்தை குறித்தும் காவல்துறையினரும் கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் எவ்வித அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க 30க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மருத்துவமனை வளாகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.